ஓம் அகதீசாய நமக, இன்புற்று வாழ்க. இவருக்கு வந்து நல்ல காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வந்து அற்புதமான காட்சிகள், அதாவது சினிமா மாதிரி நடக்கும். இங்கே அப்படி நடக்காத நிகழ்வுகள் இந்த இயல்பில் நடக்கிறது கிடையாது. இறை சூட்சமத்தை அப்படி பார்த்துக்கிட்டோம். எங்கேருந்து நூல் போகுது, எப்படி பகிரப்படுது, என்னென்ன ஆற்றல்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக அகத்திய பெருமான் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திருப்பி போனால் இங்கிட்ட சுற்றிட்டு வந்தால் இப்போ ஒன்றும் தெரிலன்ட்டு வந்திருக்கான். ஓம் அகதீசாய நமக, இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இத்தனை நாள் என்ன பார்த்தாய் என்று கூறிவிட்டு செல். அங்கே போய் என்ன நடந்ததுன்னு கூறுன்னு அகத்திய பெருமான் கேட்காரு. சும்மா சொல்லு, அதுக்கு மேலே வேணா அகத்திய பெரும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது அந்த கர்மாலாம் அங்கே கூப்பிட்டு வர வேண்டாம். அதை நீ உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதை விட்டு தள்ளு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அகத்திய பெருமான் கேட்காரு. நீ ஊருக்கு போன இல்லை, அங்கே என்ன நடந்தது அதை தான் கேட்காரு அகத்திய பெருமான். அது இங்கேருந்து பொறுமையாக போக சொன்னார். உன்னை பேர்வாதியில் ஓட சொல்லலை. பொறுமையாக இருந்து நீ உயர்வு அடைஞ்சிக்கிட்டு, நீ ஒரு உயர்நிலை அடைஞ்சிக்கிட்டு, சபையோட வளர்ச்சியோட இயல்பு நிலையில் சபை வளரும்ல, அப்போ பொறுத்து இருந்து சபைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். எல்லையில் உள்ளவங்க பூரா சபையோட பேச்சை கேட்டால், சொல் பேச்சை கேட்டது அளவுக்கு அவங்க மாறி இருப்பாங்க. அந்த அளவுக்கு சபை வளர்ந்துடும். இங்கேருந்து ஒரு ஃபோன் போட்டால் கூட உங்கள் ஊரில் இருக்கிறவங்க முக்கியமானவங்க பதில் பேசுவாங்க. அந்த அளவுக்கு இயல்பில் சபை வளர்ந்த பிறகு அதுக்குள்ளே நீயும் வளர்ந்துருவ ஞானத்தில். அதுக்கு பிறகு போக சொன்னார். நீ அவசரப்பட்டு போயிட்ட, அதனால் வந்த விளைவுகள் போன வேகத்தில் திரும்பி வந்துட்ட. அது இங்கே வாமல் திருவண்ணாமலையை பார்த்து போயிட்ட. இன்னும் வந்து இங்கே வந்துட்டு போ, திருவண்ணாமலையில் இருந்து பணியாற்று, வேண்டான்னு சொல்லலை. அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ரெவ்வண்டு ஒவ்வொரு தடையும் வரையில் 2 பேரை தான் வரணும்னு உன்னைத்தானே சொல்லியிருக்காரு. 2 பேரோட தான் திருப்பி வரணும். போனோன்னா சரி அதே ஒரு வெற்றி தான். நீயும் திரும்பி வந்து விட்டாய். 2 கணக்கு சரியாகிவிட்டது. 2 சரியாக போச்சு. அகத்தியர் இப்படி எங்கேயாச்சும் விளாண்டு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அது இங்கே மட்டும்தான் நடக்கும். கைலாயமே இங்கே இருந்தால் செயல்படுதுன்ட்டார் அகத்திய பெருமான். பிறகு அங்கே போய் என்ன செய்ய போகிற, எங்கே தான் போய் என்ன செய்ய போகிற? ஓம் அகதீசாய நமக. ஏன்னா அங்கே திருவண்ணாமலையில் கூட்டம் வரும், பிடிச்சு கொண்டு வந்துடுங்க. ஓம் அகதீசாய நமக. இங்கே என்ன உனக்கு போக்குவரத்து செலவுக்கு இங்கே காசு கொடுக்காரு அகத்திய பெருமான். சாப்பாடு போட்டு உறங்கிறதுக்கு இடம் கொடுக்காரு. டக்குன்னு வா வந்துக்கிட்டு போய்கிட்டு இரு. பொய் மட்டும் சொல்லக்கூடாது. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அடுத்து யார்? திருமுருகன் மாதிரி வந்து செல்கின்ற நிலையில்லாது சென்று வருகின்ற நிலையாய் இருக்க வேண்டும் என்று அகத்தியன் முறை. ஓம் அகதீசாய நமக. புரியுதில்ல? முதல்ல வந்து முருகப்பெருமானோட ஆற்றல் இங்கே அங்கங்கே இருந்து அறுபடை வீட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தது. அது அகத்திய பெருமான் முதல்லையே சொல்லிட்டார். அதாவது 15 வருடங்களுக்கு முன்னாடியே அகத்திய பெருமான் சொல்லிட்டார். அதாவது முருகப்பெருமானோட ஆற்றல் வந்து போகாத நிலை மாறும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆசையில் சென்று வருகின்ற நிலையில் திருமுருகன் அமர்வார் அப்படின்னு சொன்னாங்க. அறுபடைக்கும் சென்று வருகின்ற நிலையில் முருகப்பெருமான் அமர்வாருன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்போ அதெல்லாம் ஆச்சரியமாக தெரிஞ்சது. ஏன்னா அறுபடையில் இருந்து இதெல்லாம் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது, சூட்சமத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 27,000 கோடி லோகங்களையும் இங்கேருந்து ஆட்சி பண்ணதா சொல்லப்படுது. அதுதான் முருகப்பெருமான் இதை உங்களுக்கு சொல்லுதாங்க. ஆகையால் தான் அத்துளை லோகங்களுக்கும் இங்கிருந்து வேல் திருமுருகன் கையால் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் முறை. ஓம் அகதீசாய நமக. இதுக்கு மேலே சொல்ல முடியுமா? அதனால் நீ இங்கே இருந்துக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் முருகப்பெருமான். போயிட்டு வராருல்ல அங்கே, அது மாதிரி நீ இங்கே இருந்துட்டு பல தலங்களுக்கு போயிட்டு வா, எங்கேனாலும் போயிட்டு வா. உனக்கு போகிற அடிக்கல இங்கே போகிறேன்னு சொல்லு, உனக்கு செலவுக்கு துட்டும் கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம். ஓடி வந்துடு. 4 நாளோ 10 நாளோ இருந்துட்டு திருப்பி வந்துடு. உன்னை மிகவும் பிடிக்குமாடா எனக்கு மூடனே. அகத்திய பெருமானுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? உன்னை கண்டதில் ஆனந்தம் அகத்தியனுக்கு. பல ஜென்ம தொடர்பாளர் நீ அகத்தியருக்கு. இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் அகத்திய பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இன்னைக்கு
அது பின்னாடி இங்கேயே இருந்தால் தான் அதுக்கு விடை தெரியும். விடை தெரியும். சூட்சமத்தை அகத்தியன் உடை தெரிவோம், இல்லையெனில் சூட்சமமாய் அமர்ந்திருப்போம். ஆமாம், நீ வந்தால் தான் சொல்லுவாங்க அந்த இதுக்கெல்லாம். ஏன்னா நீ புண்ணியம் செஞ்சால் தான் அந்த ரகசியத்தை அகத்திய பெருமானால் சொல்ல முடியும். இவனுக்கு கூறினோம், இவனுக்கு கூறினோம், அவனுக்கு கூறினோம், இன்னும் எவனுக்கெல்லாம் கூறுவோம். இயல்பில் அவன் சரணாகதி அடைந்து பயணிக்கின்ற பொழுது அற்புதமாய் சூட்சமத்தை உடை தெரிவோம் மெதுவாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. நீ இப்போ ஏதோ ரொம்ப விஷயங்கள் பண்ணியிருக்க பூர்வ ஜென்மங்களில், அது அகத்திய பெருமான் சொல்லாமல் இருக்கார், பின்னாடி சொல்லுவாங்க. ஓம் அகதி சாய நமக. முடி வெட்டினது பேண்ட் ஷர்ட் போட்டாலும் அகத்திய பெருமான்கிட்ட சொல்லலை, நீ மறைச்சிட்ட. அது வேறு ஒன்றுமல்ல. சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் அடிக்கடி உரைக்கின்றார்கள். மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு பொருளீட்டல் சேர்த்து கொண்டு சபை நாடி வாருங்கள் வாருங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா. நாமும் முயற்சிப்போம் என்று முயற்சித்து பார்த்திருக்கின்றான். சற்றே தோல்வி அடைந்து வந்துவிட்டான். அதில் தோல்வி அடையலாம், என்னிடம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அதுக்கு அடுத்து யார் கேட்க போகிறா? அது என்ன லூஸாக இருக்கா?